தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கேள்வத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா,
வாய்க்கல் நீரையா ஏல் வெத்தே இது வானத்தின் வாசல் என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல் வெத்தே இது வானத்தின் வாசல் என் ஏசையா பரலோகத்தின் வாசல். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய வாழ்வில் பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் மத்தியில் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஆண்டை நமக்கு ஒரு நிறைவேறுதலின் ஆண்டாக நமக்கு தந்திருக்கின்றார். கர்த்தர் இந்த ஆண்டில் நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களிக்கின்றார். இந்த ஆண்டிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே உனக்கு நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்டோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த வேத பகுதியில் 4 விதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நான் உன்னோடு கூட இருப்பேன். இரண்டாவதாக, நான் உன்னை பாதுகாப்பேன். மூன்றாவதாக, நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன். நான்காவதாக, கர்த்தர் இந்த ஆண்டிற்காக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இப்படியான 4 விதமான காரியங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்ப்போமேயானால், ஒரு இளைஞன், அதாவது ஒரு வாலிபன் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த அதிகாரம் ஆரம்பமாகின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். தன் பெற்றோரால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. தன் பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அவருக்கு காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த வாலிபன் தானாக சம்பாதித்து கொண்ட சம்பாத்தியங்கள் அவரிடம் காணப்பட்டன. நல்ல சரீர ஆரோக்கியம் காணப்பட்டது. அநேக வேலையாட்கள் அவருக்கு இருந்தன. உற்றார் உறவினர்கள் இருந்தனர், நண்பர்கள் இருந்தனர், உடன் சகோதரர்கள் இருந்தனர். ஆனாலும் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக ஓடக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய உற்றாரை விட்டு, பெற்றோரை விட்டு, சகோதரனை விட்டு, உற்ற உறவினர்களை விட்டு, நண்பர்களை விட்டு, தனக்கு வைத்திருக்கிற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு இவர் ஓடி செல்லுகின்றார். இப்பொழுது வெட்டாந்தரை, யாரும் இல்லை, எனக்கு இனி யாருமே இல்லை. இந்த வெட்டாந்தரையில் கீழே படுத்துக்கிட்டு தலையில் கீழாக ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவரோடு கூட இடைபடுகின்றார். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால், இந்த யாக்கோபு தான் அந்த வாலிபன். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால், அவர் ஒரு ஏமாற்றுக்காரனாக காணப்பட்டார். தன் சகோதரனை ஏமாற்றி அவருக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தனதாக்கி கொண்ட ஒரு மனிதன்.
இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகரை நாம் ஏமாற்றி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையானது அநேக நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். அல்லது கர்த்தரை விட்டு பின்மாறி சென்ற ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நீ இப்பொழுது என் அண்டை வந்திருக்கிறபடியினால் நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகின்றேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உனக்கு நீ இழந்து போன அனைத்தையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இத்தனை ஆண்டுகள் நம்முடைய ஜனனம் முதல் இன்று வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். கர்த்தர் கூறும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 41 அதிகாரம் 14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் கூறினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாம் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு துணையாக நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் தனிமையாக இருப்பதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை தனித்து விடுகிறவரும் அல்ல. யாக்கோபு அவன் அனைத்து சௌபாக்கியங்களோடு பெற்றோரோடு இருந்த சமயத்தில் கர்த்தர் அவரிடம் வரவில்லை. கர்த்தர் அவரோடு கூட உரையாடவில்லை. அவர் அனைத்து விதமான ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்தில் கர்த்தர் அவரோடு கூட இடைபடவில்லை. அவர் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தனியாக வரப்பட்டு தனியாக வந்து இந்த வெட்டான் தரையில் படுத்திருக்கின்றான். அந்த நேரத்தில் கர்த்தர் இடைபடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வரை கர்த்தர் இடைபடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் நீ இதை உணராதவனாய் காணப்பட்டாய். ஆனால் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தகப்பன் என்று கர்த்தர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக கர்த்தர் கூறும் பொழுது, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காத்து. இந்த காத்து என்ற வார்த்தையானது எபிரேய பதத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் ஷாமர் என்று அழைக்கப்படுகின்றது. அப்படியானால் இது ஒரு கேடயம், ஒரு காவலர். அது நமக்கு செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி நம்மை செக்யூர் பண்ணி பாதுகாப்பது ஆண்டவருடைய திட்டமாய் காணப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். பிசாசானவன் எப்படி நம்மளை விட பண்ணலாம் என்று அனுதினமும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கர்த்தர் கூறுகின்றார், இது ஒன்றும் உன்னை நெருங்காது. இன்று உன் வாழ்வில் காணப்படக்கூடிய எவ்விதமான போராட்டங்களாக இருந்தாலும் அதை உன்னை மேற்கொள்ள நான் அனுமதிப்பதில்லை. நான் உனக்கு கேடகமாயிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். முதலாவது கர்த்தர் கூறினார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்பொழுது கர்த்தர், நான் உன்னை பாதுகாத்தேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் காணப்படலாம். தங்களுக்கு இருந்த அனைத்தையும் இழந்து இனி என்னிடம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். சரீரம் முழுவதும் வியாதியால் அவதிப்பட்டு மரண படுக்கையில் காணப்படலாம். தன்னுடைய தொழில்கள் அனைத்தும் நஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இனி என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் நிற்கக்கூடிய ஒரு தருணமாயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் கூறுகின்றார், நான் உனக்கு கேடகமாயிருப்பேன். உன் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எந்த ஒரு தோல்வியும் உன்னை மேற்கொள்ள நான் அனுமதிப்பதில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். மூன்றாவதாக அவர் கூறும் பொழுது, நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். கர்த்தர் கூறுகின்றார்,
நான் உன்னை மீட்டுக் கொண்டு வருவேன். நான் உனக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்திரித்துக் கொள்ளப் போகின்றாய். இன்று வரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இடைப்பட்ட பிற்பாடு அவர் தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு செல்கிறார். அங்கு அவருடைய பிள்ளைகள் இருவரையும் திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அநேக ஆடு மாடுகளை கொடுக்கின்றார், அநேக சம்பத்துகளை கொடுக்கின்றார், அநேக வேலையாட்களை கொடுக்கின்றார். வெறும் கையாக ஒன்றுமில்லாதபடிக்கு வெட்டாந்தரையில் படுத்திருந்த அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனாதி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு மறுபடியுமாக எந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டாரோ அதே இடத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பரலோக ராஜ்யத்தின் சுதந்திர வாளிகளே, கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கூறுகின்றார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அது அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். இந்த ஆண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறுதலின் ஆண்டாயிருக்கின்றது. கர்த்தர் வாக்கு மாறுகிறவர் அல்ல, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ள தகப்பன். அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நம் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்ல. கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டிலே கட்டளையிடப் போகின்றார். இதெல்லாம் நான் இழந்து விட்டேன், இனி என்னிடம் ஒன்றுமே இல்லை, இதோ நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றேன். அனைவருடைய ஏளனத்திற்கும் கிண்டல் கேலிக்கும் இந்த அவமானங்களுக்கும் அகப்பட்டு மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகின்றேன் என்று அந்த விளிம்பில் நிற்கக்கூடிய உன்னை பார்த்து கர்த்தர் இந்த நேரத்தில் கூறுகின்றார், நீ இழந்து போன அனைத்து சௌபாக்கியங்களை நான் உனக்கு திரும்ப தருவேன். இதான் இந்த வருடத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதம். வெறும் கையோடு கடந்து சென்ற யாக்கோபுடைய வாழ்க்கையில் 2 பரிவாரங்களோடு 2 மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், ஆடுகள், அவருடைய சம்பத்துகளோடு அவர் பிரயாணப்பட்டு வருகின்றார். தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கர்த்தர் அவரை அழைத்து கொண்டு வருகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன அனைத்தையும் இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். எத்தனை பேருக்கு உங்களுக்குள்ளாக விசுவாசம் காணப்படுகின்றது? நம் கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் மனுஷன் அல்ல, வாக்கு மாறுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு கேடகமாயிருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, உமது கோலு உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் எவ்வளவு விசுவாசமாக பாடுகிறார் என்று பாடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டிலே கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கின்றார். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டிற்காக கர்த்தர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீங்க ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. இன்று வரை நீங்க என்னை பாதுகாத்தீங்க, என்னை வழிநடத்தினீங்க, என்னோடு கூட இருக்கிறீங்க. நீங்க எனக்கு அனைத்தையும் திரும்ப தர போகிறீங்க என்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம் தேவன் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவன் உள்ள தேவன். சர்வத்தையும் சிருஷ்டி நம்ம கண்கள் காணக்கூடிய யாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டி தகப்பன் அவர். தம்முடைய ஜனங்கள் பாவ இருளில் மூழ்கி இருப்பதை பார்த்து இந்த உலகத்தில் ஜனித்து நம்மை மீட்கும்படியாக, இந்த பாவக்கட்டுகளிலிருந்து சாபக்கட்டுகளிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தம்மையே பலியாக கொடுத்த அன்பின் பரம தகப்பன். அது மட்டுமல்ல, நம்மோடு கூட வாழ்ந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக அவரோடு கூட சேர்த்து அனைத்து வாழும்படியாக நமக்காக தன்னையே பலியாக கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றும் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள தகப்பனவர். அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல, அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. இந்த நேரத்தில் கர்த்தர் அவர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கையில் இன்று வரை கர்த்தர் வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு எத்தனை பேர் கண்களை மூடி என்னோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? விசுவாசத்தின் தகப்பனவர், அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தப் போகின்றார். நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நமக்குள்ள அனைத்தையும் திரும்ப தந்து இதோ அவருடைய வார்த்தைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவேற்ற போகின்றார்.
எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க? கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை அன்பாய் இடத்தில் எங்கள் அன்பின் பரமத்தவப்பனையும் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ள தகப்பன், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நீங்க வாக்களித்திருப்பீர்கள் ஆண்டவரே. உம்முடைய வாக்குகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியே சுதந்திரித்துக் கொள்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஏமாற்றங்கள் உண்டு, பலவிதமான துரோகங்கள் உண்டு. அப்பா, ஒரு விஷயம் கூட எங்களை கழுகுங்க. கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த ஆண்டிலே சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டும். நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டது போல யாக்கோபுடைய வாழ்க்கையில் வெறுங்கையாக கடந்து சென்ற அந்த யாக்கோபு இரு பரிவாரங்களோடு கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க. அப்பா, எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. வியாதியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. பொருளாதார நெருக்கங்கள் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. கர்த்தருக்கு வல்லமோடு பிரகாசிக்க இந்த வரக்கூடிய ஆண்டின் ஆண்டவரே முடிவிலே கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவதாக கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்பி பிரகாசிக்க என் தேவன் கிருபை பாராட்டும். அப்பா, கர்த்தருக்கேற்ற சாட்சியின் ஜீவியம் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை காண்கிறவர்கள் உம்மை உணர்ந்து கொள்ளும்படியாக, உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றை மேம்படட்டும். கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய ஆண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவின் ஆண்டாயிருக்க, நிறைவேறுதலின் ஆண்டாயிருக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. உம்முடைய வார்த்தைகளின்படி பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டின் நிறைவில் கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கர்த்தருக்கு சாட்சியாக எழுப்பி பிரகாசிக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாமம் ஒன்றே மேம்படட்டும். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்தாவியினுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.